ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை வந்து கொடுத்தாங்க. இதுதான் வந்து வேணும். இந்த மாதிரியான வேலையை வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் வந்து போட்டு வந்து வச்சு வெளுத்து வாங்குங்க மேடம். போயிட்டு வந்து அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து க்ளீன் பண்ணு. என்ன ஒரு அப்பாவி பொண்ணை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு, உங்களுடைய உள்நோக்கத்துக்கு வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவளை வந்து பொய் கேஸில் வந்து உள்ளே போட வச்சு எங்களை வந்து ராப்பகலாக வந்து கண் முழிக்க வச்சு நீ வந்து நல்லா நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்கியா? உன்னை வந்து இதுக்கப்புறம் வந்து சும்மா விட மாட்டேன். நீ உன்னை வந்து என்ன பண்ணுறேன், எப்படி வந்து லாடம் கட்டுறேன் அப்படிங்கிறத மட்டும் வந்து வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம போலீஸ் மேடம் இருந்துட்டு, வா மேடம், இதுதான் மேடம் எங்களுக்கும் வந்து வேணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பர், என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு. ராஜேஸ்வரியை வந்து நல்லா வந்து வச்சு வேலை வந்து வாங்க போகிறாங்க. எவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பார் ராஜேஸ்வரி. எப்பா அப்பா ஏகப்பட்ட கொடுமை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து மொத்தமாக வந்து உயிரோடு வந்து இருக்கக்கூடாது, அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து விஜய் கூட வந்து இருக்கக்கூடாது. என்னென்ன கண்டிஷன், எப்பா ஏகப்பட்ட கண்டிஷன் எல்லாத்துக்குமே வந்து மல்லி வந்து வந்து தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி வந்து தலையாட்டிக்கிட்டு அப்படியே வந்து சைலண்ட்டாக வந்து இருந்தாங்க. இப்போ கடைசியில் வந்து அவங்க சொன்ன இதுக்கு வந்து அவங்களுக்கே வந்து ஆப்பு வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து எதிர்பார்த்துருக்கவே வந்து மாட்டாங்க. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆகி வந்து நிற்கிறாங்க. இப்போது அப்படியே வந்து பாலில் வந்து நான் ஒரு சீக்ரெட்டான ஒரு மருந்து வந்து வச்சுருக்கேன், அதை போட்டால் உடனே வந்து விஜய் வந்து தூக்கத்தில் வந்து மிதக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் விஜய்க்கு வந்து தூக்கத்தில் வந்து மிதக்குவான்னு பார்த்தா இவங்க எல்லாருமே வந்து தூக்கத்தில் வந்து மிதந்துட்டு இருக்காங்க. என்னடா இது ஒரு கதையாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாயிடுச்சு. அந்த தூக்க மாத்திரையை வந்து போட்டு அதுக்கப்புறம் இவங்களே வந்து எல்லா வலையிலையுமே வந்து இவங்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது. இதே மாதிரி வந்து அந்த சுடரையும் எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, சுடர் தான் அவள் ரேணுகா இல்லை, அவள் உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எவ்வளையும் தூக்கி வந்து மொத்தமாக வந்து தூக்கி வந்து உள்ளே வந்து உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டா விஜய் மல்லி வந்து மறுபடியும் வந்து ஹனிமூன் வந்து போயிடுவாங்களா, இல்லை மறுபடியும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து யாருமே வந்து எதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே வந்து சண்டை போட்டுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவாங்களா என்னங்கிறது வந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து யாராச்சும் ஒரு நல்லவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எதிரி இருப்பாங்க. ஒரு மனுஷன்னு ஒருத்தங்க வந்து பிறந்துட்டா அவனுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குணமும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட குணமும் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து அனுசரித்து வந்து போகிறது தான் வந்து ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். என்ன நம்ம வந்து ஓப்பனாக வந்து பேசினா வந்து அவன் வந்து கெட்டவன், பேசலனாலையும் கெட்டவன், பேசாமல் சைலண்ட்டாக இருந்துடலாம், ஏதோ ஒன்று வந்து ஏதோ நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக இருந்தாலையும் கெட்டவன், பேசிக்கிட்டே இருந்தாலையும் வந்து கெட்டவன். அப்போ மனிதன் வந்து எப்படி தான் வந்து வாழ்கிறது, எப்படி தான் வந்து இந்த உலகத்தில் வந்து சர்வே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. எது பண்ணாலையும் வந்து கிளியராக வந்து பண்ணணுமா, கிளியராக பண்ணால் அவன் வந்து அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு வந்து லக் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை வந்து ஏற்றி விடுறது. சரி ஓகே, கொஞ்சம் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டான், அவன்கிட்ட கொடுத்தா எப்பயுமே வந்து மிஸ்டேக்காக தான் அப்பா வந்து பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மனுஷங்களை வந்து அப்படியே வந்து தூட்டுறது போட்டுறது அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டே தான் இருக்கும். இது வந்து மனிதனுடைய இயல்பு. ஸோ அந்த மாதிரி வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து இந்த பக்கம் வந்து குடைச்சல் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ராஜேஸ்வரி. அவங்களும் வந்து இப்போ வந்து ஜெயிலுக்கு வந்து போக போகிறாங்க. என்ன இது வந்து நாங்கள் வந்து பொய் சாட்சி வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிட்டர்ன் கூட வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நாங்கள் வந்து ஏதோ வந்து இது பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடரை வந்து எப்படியாச்சும் வந்து சுடர் தான் இவ அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மல்லி வந்து ஆர்வம் வந்து காட்டுவாங்க. இதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என் தாலியை வந்து டார்கெட் வந்து பண்ணிட்டா, என் பொட்டை வந்து வாங்குறா, என் மலையில் வந்து வாங்குறா, என் தாலியை வந்து டார்கெட் வந்து பண்ணுறா, அப்பா இவளுக்கு வந்து வேறு ஏதோ வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. இவளுக்கு தாலியும் தேவை, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற சொத்து பத்து நகை எல்லாத்தையுமே வந்து தேவைங்கிறதுக்காக தான் வந்து இவள் வந்து சுடருன்றதை வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து நடிக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்குள்ள ஒரு டவுட் வந்து வருதுங்க. ஸோ இதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி கண்டிப்பாக வந்து நம்ம இதை வந்து விஜய்க்கும் அதுக்கப்புறம் கதிரேசனுக்கு நிஷாக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெளிவாக வந்து சொல்லணும். இல்லைன்னா வந்து நம்மளை வந்து இவங்க வந்து முழுகிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஆப்படிச்சுட்டு இவங்க வந்து சைலண்ட்டாக வந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லியோட தாட் வந்து இருக்கும். ஆனால் இதுக்கு அடித்தளம் எங்கே போய் ஆரம்பிக்கிறது, எந்த இடத்துல வந்து போய் கை வச்சா இவ வந்து சுடருன்றது வந்து தெரிய வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மல்லிக்கு வந்து டக்குன்னு வந்து மைண்டுக்கு வந்து வரணும். முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா
அந்த எந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்தாங்களோ அந்த இடத்துல போய் வந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகை கடையில் போயிட்டு வந்து ஆரம்பிக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மல்லி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எடுத்து ஏதாச்சும் வந்து முயற்சி வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவள் வந்து சுடருங்கிறத வந்து நிரூபிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் வேறு வந்து பயங்கர போராட்டமாக வந்து போயிட்டுருக்கு. என்னதான் வந்து இந்த ரகு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து காயை வந்து நவுத்துறான், 50 லட்ச ரூபாயும் வந்து அடிச்சிட்டான். மறுபடியும் வந்து இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இவங்க வந்து நடுத்தருவில் நின்றுட்டா கூட வந்து அவங்க வந்து எதுக்காக வந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க, அவங்க வந்து இங்கே நிற்கவே கூடாது, அவங்கள வந்து முதல்ல தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கான ஆர்டர் கூட வந்து போட்டுருவானா என்னன்னு தெரில. அந்த மாதிரியான ஒரு பணம் வெறி பிடிச்ச பைத்தியக்காரனாக இருப்பான் போலக்குது அந்த ரகுவும் அந்த சுடரும். ஸோ அதுக்காக தான் வந்து இவங்க வந்து இப்படி வந்து ஏங்குறாங்க துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுது. ஒரு பக்கம் பணத்துக்காக வந்து துடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் காட்டுற அன்புக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அவன் காட்டுற அன்பு என்ன, நார்மலாக வந்து எந்த ஹியூமன் பீயிங்னாவது வந்து இருந்தாலுமே வந்து ஒருத்தங்களுக்கு அடிபட்டிருந்தா அவங்கள வந்து பார்த்துக்கிறது, அவங்கள வந்து கேர் பண்ணுறதா இருக்கும். அந்த மாதிரியான இது எல்லாம் கூட வந்து காட்டலன்னா அவங்க வந்து ஒரு மனுஷனே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அன்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிமை ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. அடிமை ஆகிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து நான் தான் உன்னுடைய மனைவி அப்படிங்கிறது எனக்கு வந்து தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்க. தாலி மட்டும் விஜய் மட்டும் கட்டிட்டாருன்னா அப்புறம் வந்து நீ வந்து என்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து மல்லிக்கு வந்து தாலி கட்டியிருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து இப்போ வந்து ரேணுகாவாக நடிச்சிருந்து சுடராக இருந்தாலுமே வந்து தொட்டு தாலி கட்டிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கும் வந்து இவன் வந்து தாலி கட்டியிருக்கான், என்னை வந்து ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எல்லாத்தையுமே வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், விஜய் வந்து தாலி கட்டுவாரா இல்லை தாலி கட்டாமல் இந்த தாலிக்காக தான் இவ்வளோ பிரச்சனை, தாலி கட்டாமல் இழுத்துக்கிட்டு வந்து போவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta 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 ta.